வேற இடத்துக்கு போகுது. நடுவுல நல்லா வாங்க. ஏய் அது பை மிஸ்டேக் தாத்தா. தெரியாம வந்துச்சு, விட்டுருங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. Just miss. கொஞ்சம் காலையில பரப்பி நில்லுடா. ஏப்பா டைம் போயிட்டே இருக்கு. 25 seconds more. Whoa, you dropped one. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் 2 பால் தான் போடுறீங்க. 3. One more. 3 போட்டுருக்கீங்க. 1 எடுத்துருவீங்க. அப்போ Last 8 seconds. லீட்ல வந்து Time up. well played. நீங்க 4 balls கரெக்ட்டா கலெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க தான் லீடிங். ஆனா அர்ச்சனா காந்தா தான் தெரியும் யார் லீடிங்னு. Anyway, thank you so much. Thank you. இந்த விளையாட்டு அடுத்ததான் அந்த விளையாட போறது நம்ம அர்ச்சனா அண்ட் அரவிந்த். லெட்ஸ் வெல்கம். Your time starts now. வாங்கடா. கொஞ்சம் இப்படி லெஃப்ட் ரைட் நகட்டுங்க. நீங்களும் உயிரை கொடுத்தா விளையாட போறீங்க போல இருக்கு. டிங்கோ. அப்படி போடு. என்னமா நீ அங்கேயே அடிக்கிற? அவசரப்படாதே. அப்படியே பாலை கப்பல பிடிக்கணும். அதான் ரூல்ஸ். ஏய் போகாட்டெல்லாம் ஆடக்கூடாது. என் ஃபியூஸும் போச்சு தான் பண்ணுவாங்க. ஓவர் ஸ்டெப் இருங்கயா. பால் சரிங்களா? நீ கிளாஸ் அங்க கட்டிருக்கலாம்டா. அரவிந்த் கான்சென்ட்ரேட். அப்படியே இருக்கு வா. அப்படியே இருக்கு வா. நீயே போட்டுக்க. என்ன? லாஸ்ட் 10 seconds. டைம் அப். Time up. So அரவிந்த், Yes. வெல் பிளேட். வெற்றிகரமா உங்களுக்கு கொடுத்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பால் கரெக்ட்டா கேட்ச் பண்ணீங்க. தேவையானது மட்டும். தேவையானது மட்டும். Okay. Thank you so much. Thank you. அட்ரா சக்கர் இந்த கேம்ல யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு பார்க்கலாம். வேல்முருகன் அண்ட் கிரேஸ் நீங்க 30 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட். நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஒரு வாக்யூம் கிளீனர். இந்த ரவுண்ட் பொறுத்தவரை செகண்ட் பிளேஸ்ல இருக்குது நம்ம ரோபோ அண்ட் பிரியங்கா. நீங்க வின் பண்ணிருக்க ஒரு அழகான ரைஸ் குக்கர். ப்ளீஸ் கோ டேக் இட். இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது அரவிந்த் அண்ட் அர்ச்சனா. நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஃபுட் ப்ராசஸர். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.